Thank you.
அங்கெழுத்து போதவா என்ன சத்தம் பேசுறா நீ ஏன்டா அப்படியே பைப்பால பஞ்சு வெடி புலவனன பொதிகமா மலையில் வாழி இலகுமா முனிவரவர் புலவர் என்றால் அன்புடன் அவரிடந்து இன்பமுள்ள கலமகளோ புலவி என்றார். கலமகளோ கருத்தெழுந்து கலனடிக்கு மலமகள் தான் நின்றெடுத்த சண்முகவேல் புலவனன வாழ்த்தினாலே கடலால் சூழப்பட்ட இப்பொரும் உலகத்திலே பார்க்கக்கூடிய காலம் பகவான் திருமுகத்தையும் திருவாதத்தையும் கண்ணுரம் பார்த்தோம். அப்படி என்று நந்தனா கேசவா நாராயணா கமலக்கண்ணா சீதை உமாதி கேசவா தேவர்கள் மணிமாதா திருப்பதி மணவாசா கேசவா எடுவங்க கிடவாக ரத்திலேறி தாங்கள் நேசமாய் வருவீருப்போர் நெடியவா போற்றி 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 அப்படி என்று பகவான் திருப்பாடல வாடி பலச்சாரி இடிச்சாரியாகத்தே ஓடி வந்து திருவாதத்திலே விழுந்தாயல்லோ ஆயன் பதில் அருள்பதி வந்து உற்ற அழகம் மாயன் ஊதும் கருவி ஆனால் தூயமணி குவிமுலையால் தன்னுடனே இன்று போல் என்றும் அடிவாங்காத சுகபோகமா இன்னைக்கு எதோ நல்ல வரை புண்ணியம் செஞ்சிருக்கான். பல்லாயிரம் கோடி ஆண்டுகளை உண்டு இந்த உலகத்திற்காகத்தான் இந்த பகவான் கிரேதா திரேதா தோபர கரி என்று சொல்வார்களோ. நான்கு உலகத்தில் அதுக்காகத்தானே உற்று நோக்கி பார்க்கக்கூடிய காலம். கிரேதா யுகத்திலே எத்தனை உதாரணம் செய்தோம், எத்தனை உடனே அளித்தோம். அப்படி என்று அறிய மாட்டார். விஷ்ணுவாகத்தானே உதாரணம் செய்தோம். விஷ்ணுவாக அவதாரம் செய்தோம். திக்கட்டோ திசனாஞ்சல சொல்லுவாரல்லோ அது போன்ற வாராகத்தானே எங்கு பார்த்த போதிலும் ஒரே தலைமையாகத்தானே கிடக்கூடிய காலம் பகவான் அகராஜின் உள்ள பாக்குற காலம் ஆடி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தினருக்காகத்தானே 1000 பணாமுடி படத்தை ஆதிசர பஞ்சனமத்தியாகத்தானே அமைத்து அதன் மீதாகத்தானே இமய முதல் குமரி வரை இமயமலைங்கிறது வடக்கு, கன்னியாகுமரிங்கிறது தெற்கு. அங்க என்ன பண்ண வடக்கு பாகமாகத்தானே சிரத்தை வைத்து திருவாதத்தை தென்பாரசமாகத்தானே வைத்து நாம் ஜலத்திலே ஜெயித்திருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் ஒரே தலைமயமாகத்தானே கிடக்கூடிய காலம். இந்த உலகத்தை நாமே உண்டளிக்க வேண்டும். அப்படி உற்று நோக்கி பார்த்து உந்தி கமலத்தின் மூலியமா சதுர்முகம் வாய்ந்த பிரம்மனை முதல்ல ஒரு பிரம்மன் படிச்சீங்க. இப்படி இந்த உந்தி கமலங்கள் தான் உடல் தொப்புளில உள்ளாண்டு வராது பார்க்கக்கூடிய காலம். உலகத்தை அளந்த எம்பிரானாகத்தானத்தை கிடக்கூடிய இந்த பகவான் என்ன செய்தோம் என்னங்க பார்க்கக்கூடிய காலம் உந்தி கமலத்தின் மூலம் பிரம்மா தோன்றி என்ன சொன்னா எதற்காக தாங்கள் ஜலத்திலே ஜெயத்திருந்து பகவான் என்னை பகவானாக திகழக்கூடிய தாங்கள் சதுர்முகம் வாய்ந்த பிரம்மனை ஒரு பிரம்மன் செய்தீங்க அப்படி என்று அவன் கேட்கிறான். கேட்கக்கூடிய காலம் உலகத்தை நீ உண்டளிக்க வேண்டும் பிரம்மதேவா. அதாவது யானை முதல் எறும்புக்கடை 84 லட்சம் பேத ஆன்மாக்கள் எல்லா ஜீவராஜிகளையும் படைக்கணும்னு சொன்னேன். நான் சொல்லக்கூடிய காலம் எப்படி இந்த உலகத்தை நான் படைக்க முடியும் அப்படி என கேட்கக்கூடிய காலம். உலகத்தை படைக்கிறதுக்கு வழி எங்க இருக்குடா அப்படி என்று ருக்கு அசூர் சாமம் அதரணும். அதுல ருக்குவேத்தை பிரம்மாவிடத்தில் கொடுத்து உலகத்திலே சகல கோடி ஜீவராஜிகளையும் படைச்சான். அதுல ராட்சத வேலையில ஒரு அசுரம் தோன்றினார். யாருங்க அவன் பேர் தான் சோமுகாசுரன். சோமுகராகப்பட்டவன் ருக்குவேத்திற்கு ஆணுமாத்தானே சத்தியலோகம் ஆட்சியாகத்தானே திகழக்கூடிய சதுர்முகம் வாய்ந்த பிரம்மா இந்த உலகத்தை படைக்கிறான். ருக்குவேத்தை கைப்பற்றி விட்டால் எப்படி படைப்பார்? அப்படி நம்ம உற்று நோக்கி சத்திய உலகம் அடுத்து சோமுகாசுரன் அடிவோத்தண்டமா பிரம்மா அடித்து ருக்குவேத்தை கைப்பற்றி ஆதியாகிய சமுத்திரத்துல குதிச்சான். சமுத்திரம் என்றால் கடலை குதித்தார். குதிக்கும்படியான காலம். சமுத்திரமும் கடலும் ஒண்ணுதான். புரியுதா?
நான் சமுத்திரங்கிற அப்புறம் கடல்ல குடிச்சாங்க. இல்ல பாமர் மகள் தெரியும்னா கடல் தான். அதான் சமுத்திரம் தான் போற பேருக்கு தெரியும், கடல்னு தெரியாது. சரி சமுத்திரமா பார்க்கக்கூடிய காலத்திலே உற்று நோக்கி பார்த்து ஜலத்துக்குள்ளாகத்தான் திகழக்கூடிய சோமுகரை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி என்று சதகோடி தேவ கூட்டங்கள் ஒருமிக்க ஒன்றாகத்தானே சேர்ந்து பகவான் இடத்திலே ஓடி வரக்கூடிய காலம். அப்போது என்ன பார்த்த தெரியுமா? அப்போ ஒரு வேஷம் ஒண்ணு கட்டினா. இல்லைங்க, அப்போ ஒரு வேஷம் இப்போ ஒரு வேஷம் நினைங்க. என்னங்க உங்களுக்கு தெரிஞ்ச வேஷம் எவ்வளவு வேஷம் ஆறீங்க? இருங்க, ஆண் வேஷம் ஆடுவீங்க, பொண்ணு வேஷம் ஆடுவீங்க, பொட்டை வேஷம் ஆடுவீங்க, அரை வேஷம் ஆடுவீங்க, இது மாதிரி ஈசா ஆடுவீங்க, ஈச வேஷம் ஆடுவீங்க, இது மாதிரி எம்பெருமா நாராயணன் ஆடுவீங்க. ஈச வேஷம் இல்லை, புத்து வேஷம். காலை ஓடிச்சிருவான். பயிர் கால இருந்தா நான் காலை காய் தர மாட்டேன். அதே காலை 150 கூட பார்க்கும்படியான காலம் காலம் சோமுகரை மதத்திடவே மற்றமாறேன் மற்றவன் சொல்லக்கூடிய மீனவதாரம் எடுத்து சோமுகரை கொண்டு குவித்து ருக்குவேட்டை கைப்பற்றி பிரம்மாவிடத்திலே கொடுத்து உலக மரத்தையும் படைக்க செய்தார். செய்தீங்க. இரண்டாவது சதகோடி தேவ கூட்டங்களும் ஒருமிக்க ஒன்றாகத்தானே சேர்ந்தோம். சேர்ந்து அமுத கடையை தொடங்கணும். ஆமா, அமுத கடையை தொடங்கணும். பாண்டம் வேணும். ஆமாங்க. அதுக்கு பாண்டம் ஏதாவது உனக்கு தெரியுமா? பாண்டம் தெரியும். போனீங்கன்னா போனீங்கன்னா அவர் வீட்டுல பாண்டம் செய்வார். அவர்கிட்ட போய் ஒரு பாண்டம் வாங்கிட்டு வரலாம். வேளாண் கொண்டு போய் புண்ணிய நதி ஆகிய பெண்ணை நதியில வச்சுட்டு வந்துட்டான். நீங்க வச்சுட்டீங்க, வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அவர் கூட கூத்தாண்டீங்களா? சரி, அவர் கூட கூத்தாண்டீங்களா? வேளாண் பக்கத்துல போயிட்டு நீங்களா எப்ப போறீங்க? நீனு மோட்டு தார்மங்களா எப்ப போறேன்னு இருக்கும்போது எங்களுக்கு எல்லாம் பாதி வயசு கொடுங்க, 4ல் ஒரு பாகம் கூட இல்லடா வயசு. அவர் செத்தாருன்னா உடனே நாங்க எப்படி செல்ல? இல்ல நீங்க இருங்க, மோட்டு தாரமூட சீக்கிரம் தூக்கணும். இல்ல அட்வான்ஸ் கழிச்சு போட்டு 30,000. அப்புறம் நாங்க மயிர் அதுக்கு 30,000க்கான ஒரு வாக்கிய இருக்கணும். இல்லங்க, காலைல 150 கொண்டால் காசு வேணும். சைவர் வட்டி 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 பாண்டம் பாண்டம் உலாளர் செய்யக்கூடிய பாத்திரத்தை கொண்டு வந்து அதுல வைத்து உலாளர்ங்கிறது வேளாண் வச்சிருக்காரு. ஆமா, இறந்துட்டாருலோ. ஆமாங்க. கடலூர் எட்டிக்கு பக்கத்திலே வில்வராயிரத்தம் வேலாயுத பத்தர். அவங்க அப்பா பேரு நல்லவாண்டு பத்தர். ஆமா, நல்லவாண்டு பத்தர் தான் அந்த பாத்திரம் செய்ய தெரியும். இந்த மண்ணை உண்டையா பிடிச்சி சக்கரத்தை சொல்லிட்டு விட்டா அதுல பாத்திரம் உருவாகி வரும். அது அந்த எல்லா தொழிலையும் மக்கள் போரா செய்யலாம். உலாளர் என்று சொல்லக்கூடிய குயவர் மட்டும் தான் அந்த பாத்திரத்தை செய்ய முடியுங்க. வேற எக்குலத்தாரும் அந்த பாத்திரத்தை செய்ய முடியாது. அது மாதிரி நல்லவாண்டு பத்தர் காலத்துல செய்தாரு. எங்க வாத்தியார் பிறந்து பூமியில விழுந்த காலத்துல இருந்து அவருக்கு பாத்திரம் செய்ய தெரியாது. 6வது வரைக்கும் பள்ளிடம் போனாராம். அப்புறம் ஒரு வாத்தியார் புதுசா குண்டல தேவர் ஒருத்தர் புது பாலத்துல இருந்து நாடகம் சொல்லி கொடுத்தாராம். நாடகம் சொல்லி கொடுக்குற காலத்துல இவரும் போய் எனக்கும் சொல்லி கொடுனாராம். அந்த வாத்தியார் தான் அவருக்கு நாடகத்தை கத்து கொடுத்து கற்பனை காரணமாகத்தானே இந்த பாரத காவியத்துல பீட்வாச்சாரி சுவேதன் சண்டையில இருந்து 18ஆம் போர் துரியோதனம் படுகலகம் வரைக்கும் இந்த வேடத்தை எப்படித்தான் நடித்தால் நாட்டு மக்கள் நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு நடித்து காட்டிட்டு இறந்து விட்டார். அவர் செய்யக்கூடிய பாத்திரத்தை கொண்டு வந்து அந்த பாத்திரத்துல அதுல என்ன செய்யணும் தெரியுமா? கொத்து சட்டி ஒண்ணு குலால கிட்ட வாங்கி வந்து கீரை போட்டு மிளகா போட்டு பயிர் போட்டு கடையத்தான் அது. ஆமா, நாம் செய்யக்கூடியது அபாரமாகத்தானே தேவர்கள் அனைத்து பேர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அப்படி என்று திருப்பார்கடல ஜாடி மகமேரி கிருமருத்த மத்து 1000 படாமடி படுத்த ஆதிசேடன கயார்
அயராகத்தானே பூட்டி பூட்டி அசைக்கும் காலத்தில் 1000 ராமுடி படத்தை ஆட்சியாளனாகப்பட்டவர் ஆமாம் பகவான் இதற்கு தலைமை தாங்கி நம்ம கயராக பூட்டி விட்டார் அப்படி என்று உடலை அசைக்கின்றார். ஆமா யாரு ஆதிசேடன் பாம்பு. ஆமா உடலை அசைத்த உடனே ஜாடி என்ன பண்ணிச்சு அது தர 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 ஆடுகிறது. ஆடக்கூடிய காலம் சாடி சாய்பாவனே எனக்கு தெரிஞ்சது. முதல்ல என்னாவது சொன்னா ரெண்டாவது கூர்மம் சொல்லக்கூடிய அந்த சாடி சாயாத ஆம ஒரு கொண்டு முது கொடுத்து தாக்கினேன். ஆமாங்க இந்த காலத்துல ஆம மேல லாரி என்னாலும் ஓடு வர மாட்டேன் உடையாது என் உருவம் தான். மூன்றாவது தள்ளு ரெண்டு பேரும் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? கைலாயத்திலே ஒரே கூட பரம இருக்காருங்க மச்சான். ஆமா அவர் போறது பட்டை. இந்த வைகுந்தமே பிணமாகத்தான கிடக்கூடிய இந்த பகவான் நெத்தில நாமத்தை போடக்கூடிய பக்தர்களுக்கு 108 திருநாமத்திலே ஒரே திருநாமத்தை நெத்தில அணிந்தால் அது பக்த கோடி மக்கள் ஒருவர் நெத்தில இருக்கக்கூடியது ஒருவர் பார்த்தாலே சாயிட்ட தாரூப சாமியை சொல்லக்கூடிய 4ஆம் பதவி கிட்டுமா. ஆமாங்க அவன் என்ன செய்துட்டான்? என்ன போல் நெத்திலே நாமத்தை அழியக்கூடிய யாரோ இருந்த போதிலும் சரி அடிவாத்தண்ட மகத்தான் அடித்து கொண்டு வந்து சிறத்தால இருப்பான். நான் காலம் வராது ஒருத்தனோட கொண்டது கிடையாது. அதுல பாக்குற காலம் ஒரு நாள் திறத்திலே 2 நாட்கள் என்ன செய்யறான்? மதனியாகத்தை கிடக்கூடிய லீலாவதி அம்மையார் ஒரு நாள் தெப்பமாகத்தான் கிடக்கூடிய காலம். மதனி அம்மா என்ன போல் மீது உனக்கு ஆசை இருக்கு அப்படி எனக்கு கேட்கக்கூடிய எந்த பொருள் மீது எனக்கு ஆசை இல்ல. உலகம் அடுத்து கொஞ்சோண்டு பொன்மணல் கொண்டு வரும் அப்படின்னு சொன்னார் லீலாவதி அம்மையார். வசனத்தை கேட்டா தேவலகம் இந்த மாதிரி எங்க பார்த்த போதிலும் இதே மாதிரி பொன்மயமா இருக்கும். என்னடா இது தேவலகத்தை அடுத்து பார்க்கக்கூடிய காலம் குடிமண்ணி ஏன் எண்ணுவது அப்படி என்ன உற்று நோக்கி பார்த்து என்ன செய்ய அந்த பூமியை பாயாகத்தானே சுருட்டி எடுத்துக்கொண்டு போய்விட்டோமே ஆனால் நமக்கே தேவலகம் சொந்தமாகிவிடும். அப்படி என்று பூமியை பாயா சுருட்ட போறான். அப்ப ஒரு வேஷம் போட்டேன் நான். என்ன வேஷம் போட தெரியுமா? ஆரியன் ஆகிய பிராமண உருவம் தாங்கி ஒத்தராமத்தை நெத்திலிட்டு நான் ஓடி வரக்கூடிய காலம் அந்த வழிமார்க்கமா நாராயணனுக்கு எத்தனையோ உருவனுக்கு தெரியும். இப்போது ஏழ்மப்பட்ட பிராமணனாக இருக்கக்கூடியது பகவான் தான் அப்படி என்று அவன் உள்ளத்திலே மறுபடமாக என்ன செய்தான் தெரியுமா? நாரும் மலத்தினால் கோட்டை கட்டி அதன் உள்ளாகத்தான் கிடக்கிறான் அதை கையால் தொட முடியுமா? அப்போ ஒரு வேஷம் போட்டான். அப்ப என்ன பண்ணீங்க? ராகமுடி சொல்லக்கூடிய பண்டியோதாரம் எடுத்து அவரை கொண்டு குவித்து பார்க்கக்கூடிய காலம் அவருக்கென்று படையெடுத்த 2 ஆத்துரனை கொண்டு வைத்து பிரகலாத ஆழ்வாருக்கு மோட்டலான சம்பிரதாயத்தை கொடுத்து உலகத்தின் கணித கிரேதா யுகத்திலே 5 அவதாரத்தை முடித்தீங்க. 5 அவதாரத்தை முடித்து பூமாட்டை எழுப்பி பூமி பார்த்த செஞ்சுட்டான். யுகத்தில அயோத்தி வடநாட்டுக்கு தலைவனாகத்தான் திகழக்கூடிய தசரமுள்ள ராமனா பிறந்து மார்பிலே ஒரே கூடிய லட்சுமி நாட்டியாரை ஜனகனுக்கு திருமகளாகத்தானே பிறக்க செய்தி முதலாபுரி அடுத்து ஜனகங்களை ஒடுத்து ஜானகத்திற்கெல்லாம் செய்தி அயோத்தியிலே திட்டன வாக்கு செவிலிடமாகத்தானே கேட்டு 14 ஆண்டு காடுறந்து காட்டிலே தங்கியிருக்கக்கூடிய காலம் சசக்கிரிமனாகப்பட்டவன் ராமநாதி கூட்டத்துக்கு தலைவனாகத்தான் திகழக்கூடிய ராமநாத கூட்டம் செய்தே களவாடினான். கடாய்பட்டு மூலியமாகத்தானே
குரங்கு கூட்டத்தின் தலைவன் தலைவன் அதான் வாரியை கொண்டவில்லும் மங்கையை அனந்த மாறும் காடியை அமர்த்த காலும் அமர்த்தனை குழந்த கையும் மேலலாம் துளசி மாலை வெள்ளீர் நாமும் சாற்றி மேலமா மேனியனே மாலே ரெடியவா போட்டி அப்படி என்று பார்க்கக்கூடிய காலம் அயோத்தி விடுத்து இலங்காபுரி அடுத்து ராமநாதி கூட்டத்தை கருவறுத்து சேதாயுகத்திலே போய் பார்த்து 2 யுகம் சொல்லிட்டு ஆமாங்க 3வது யுகம் அம்மானாகத்தான திகழக்கூடிய வடமுதலியை ஆட்டி படத்த கொடி கவசனை கொன்று என்ன பண்ணிட்டு தெரியுமா யாதவாள் கூட்டத்திலே வளர்ந்து 12000 யாதவகுலத்தாரும் எம்மையே வேண்டி தெய்வமாகத்தானே கொண்டாடுபடியாகத்தானே அங்கிருந்து என்னடா துவாபரயோகம் பிறந்து போச்சு கோழி வார்த்தை தேய்க்கணும் தீர்க்க வேண்டும் கபாலத்துக்கு உதிரத்தை தாளிக்கணும் அப்படி என்று இப்போது யாரை அடுத்து மகாபாரத்தை உண்டு பண்ணி அதை முடிச்சு தெரியுமா யாரு தலைவா மகாபாரதத்தின் கதாபாத்திரமாகத்தானே அத்திநகர் வேந்தன் முன்னாள் அரசனாகத்தான தமிழ்நாட்டடா சேரன் சோழன் பாண்டியன் மூவேந்தர் ஆண்டிருக்கான் ஏற்கனவே அதே மாதிரி அத்திமாநகரத்தை திருநாட்டையும் பாண்டு வைக்கிறேன் அதுல பாண்டுவகாராஜனுக்கு எங்க அத்தையை கொடுத்தது இளவகாலத்திலே பாண்டு மன்னன் இருந்தார் இவர் ராஜாக்களை கொண்டு வந்து எங்க அத்தை என்கிட்ட கொடுத்தார்கள் ஒப்பந்தமாகத்தானே வைத்து கவரவர் குலகாரனாக இருந்து மண்ணுக்காக ஆசையிட்ட வஞ்சகத்தை கொண்டு துரியோதனாதி கூட்டம் அனைத்தையும் அழித்து பாரத யுத்தத்தை முடித்து நாரதர் வார்த்தையை கேட்டு தருமம் என்ன சொன்னா அஸ்வமேத யாகத்தை செய்யணும்னா அஸ்வமேத யாகத்தை செய்ய வேண்டும் அப்படி என சொல்ல அஸ்வமேத யாகத்தை தொடங்கி 4வது நாள் ஆச்சு ஆகிவிட்டது அர்ஜுனன் கிட்ட பகம்